வணக்கம். என் பேர் ஆனந்தன். நாற்றமல்லி தாலுக்கா, கத்தாரி கிராமம், ஓரவக்கோழி வட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வயசு 80, எனக்கு வயசு வந்து 42. 1940 இவங்க பாட்டி பேர் பச்சம்மா பேரில் சொத்து 7 ஏக்கர் 37 சென்ட் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 45 வருஷம் எங்க தாத்தா பாட்டி பேர்ல தான் இருக்கு. 45 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா கோயில் பக்கம் கேஸ் போட்டு இது பண்றாங்க. இவர் தாத்தா பாட்டி பேர்ல மட்டும் இல்ல, இவர் பாட்டி பேர்ல இருந்து இவருடைய அப்பா பேருக்கு வருது. எங்க அப்பா இறக்குறாரு, எங்க அப்பா பேர்ல இருந்து அம்மா பேருக்கு வருது. இது மட்டும் இல்ல, இவரு சித்தப்பா பேர்லயும் இவருடைய அம்மா பேர்லயும் 2 பேர்லயும் சொத்து 7 ஏக்கர் 37 சென்ட் 11 டிவிஷன் அந்த கவர்மெண்ட் தான் உடச்சு கொடுத்துருக்கு. யாருக்கு எந்த பாட்டு, யாருக்கு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு 11 டிவிஷன் உடச்சு கொடுத்தது கவர்மெண்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 85 வருஷத்துல நாங்க இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 4 தலைமுறையா இந்த ஒவ்வொரு வீடு பாத்தீங்கன்னா 4 தலைமுறை 2-3 தலைமுறை கண்ணை கண்டு 4 தலைமுறை வீடை கட்டி இருக்கிறோம். இந்த வீட்டை இப்ப இருக்கிற அருணாச்சல இந்த வீட்டை இன்னைக்கு காலி பண்ணி ஆகணும், வீட்டை இடிக்கிறோம், இல்ல இடத்தப்புறம் குத்தகைக்கு விடுறோம், வீட்டை குத்தகைகளை மொத்தம் இடிச்சு தள்ளுறோம் அப்படின்னு நிக்கிறாங்க. இப்ப நாங்க எங்க போறது, என்ன பண்றது? இந்த கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பாட்டி பேர் லான்ஸ் பாட்டி பேர்ல நிக்கல. ஏர் ரிஜிஸ்டர்ல பாக்குற போது இவங்க பாட்டி இறந்த உடனே அடுத்தபடி யாருக்கு வருது? முனிசாமியா வருது. முனிசாமி இறந்த உடனே இவங்க அம்மா பச்சைமாலு முத்தம்மாளுக்கு வருது. இது வரையும் பாத்தீங்கன்னா ஏர் ரிஜிஸ்டர்ல எல்லாமே எங்க பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருஷமா பாத்தீங்கன்னா சொத்து எங்க பக்கம் தான் இருக்கு. 40 வருஷம் கழிச்சு எங்க குடும்பத்துக்கும் அதே மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கா, மாமா மச்சான் மலையார் வட்டம்னு சொல்லிட்டு கத்தாரி ஊராட்சியில அவங்களுக்கு ஆகாத போது எங்களுக்கு இதெல்லாம் திசை தெரி போடுறாங்க. இவங்க பண்ற வேலையில் தான் இந்த இடம் மத்த கோயில் பக்கம் மாறுது. ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னே இங்க எதுவுமே கம்ப்யூட்டரைஸ் கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா பேப்பர் ஒர்க் தான். அந்த காலகட்டத்தில் அந்த மணியாகர் ஒருத்தர் இருந்தார், விஓ. அவரை வச்சு என்ன பேப்பர் ஒர்க் பண்ணணும், என்ன நம்ம பேப்பரை வெளியே எடுக்கணும், எந்த பேப்பரை உள்ள சொருகணும், எல்லா வேலையும் செஞ்சு கோயிலுக்கு எதிராக பாத்தீங்கன்னா சொத்தை மாத்தி விட்டுட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா 40 வருஷமா நாங்களும் இங்க இருக்கிற லோக்கல் கோர்ட், வேலூர் கோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டு, எல்லா கோர்ட்டும் நாங்களும் விடாமுயற்சி கிட்ட 40 வருஷமா ஃபைட் பண்ணிட்டே இருக்கோம். ஃபைட் பண்ணியும் இப்ப லாஸ்ட் 24 கோயில் பக்கம்னு சொல்லிட்டு தீர்ப்பாயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அதே மாதிரி அருணாச்சல நீங்க இந்த இடத்த காலி பண்ணி ஆனா வீட்டை இன்னைக்கே இடிக்கிறோம். வீட்டு வரி பாத்தீங்கன்னா வீட்டு வரி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்ன வரையும் கடந்த 83 வருஷம் நாங்க வீட்டு வரி கட்டியிருக்கோம். அதே மாதிரி இந்த 2 வருஷம் மட்டும் வீட்டு வரி கவர்மெண்ட் வாங்கல. அதே சமயம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஓட்டு உரிமை, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், தண்ணீர், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கொடுத்து இந்த கவர்மெண்ட் தான். இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கோயில் சொத்துன்னு தெரியுமா தெரியாது? 80 வருஷத்துக்கு முன்ன இல்ல 40 வருஷத்துக்கு தெரியுமா தெரியாது? 50 வருஷம் தெரியும். எல்லாமே தெரியும். எல்லாம் கொடுத்தது தான். எல்லாமே கொடுத்துட்டு இன்னைக்கு எங்களை விட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, வீட்டை இடிக்கிறோம். இப்ப இந்த 80 வருஷமா இந்த 85 வருஷமா இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை செஞ்சு இந்த கவர்மெண்ட் தெரிஞ்சிருந்தா இந்த 85 வருஷத்துக்கு முன்னே தாத்தங்கட்ட இவரு தாத்தங்கட்ட இந்த சொத்து வாங்க முடியாது, விற்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை அன்னைக்கே முடிஞ்சு. இல்ல இவர் தாத்தா மட்டும் இருந்தார் அந்த காலகட்டத்துல ஒரே வார்த்தை, அந்த வீடு இந்த கோயில் இடம் நீ வெளியே போயின்னு சொல்லிட்டு அன்னைக்கு